அவங்க மண்டைக்குள்ள இருக்கு. சைவம்னா தேவாரம் திருவாசகம் ஞாபகத்துக்கு வரும். சைவம்னா 63 நாயன்மார்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. வைணவம்னா 12 ஆழ்வார் பெருமக்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆழ்வார் எழுதிய பாசுரம் ஞாபகத்துக்கு வரும். திருவம்பாவை ஞாபகத்துக்கு வரும். சைவம் வைணவம்னா இவ்வளவு ஞாபகத்துக்கு வருது. ஆனா பொன்முடிக்கும் திராவிட கும்பலுக்கும் இந்த திராவிட கோஷ்டிக்கும் சைவம் வைணவம்னா வடுக்கிறது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? பிரச்சனை சைவ வைணவத்துல இருக்கா? இந்த திராவிட கும்பலுடைய மண்டைக்குள்ள இருக்கா? என்ன முழுக்க அவதூறு, என்ன முழுக்க ஆபாசம், என்ன முழுக்க வக்கர எண்ணம். சாதாரணமா பேசுறது இல்லைங்க. ஒரு இலவச பேருந்து என்பது பெண்களுக்கான உரிமைன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா இவரு எஸ்சி கார் ஓசி, காருக்கு ஒரு டீசல் ஓசி, செல்போன் ஓசி, எம்எல்ஏ அமைச்சரானா செல்போன் ஓசி, இணைப்பு ஓசி, பேருந்துல போனா ஓசி, ரயில்ல போனா ஓசி, சட்டமன்ற அலுவலகம் ஓசி, 1,00,000 சம்பளம் ஓசி, கடைக்கு போனா பழங்கள் வாங்குறது எல்லாம் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஓசி, வேலை பார்க்க போலீஸ் ஓசி, வீட்டுல வேலை பார்க்க பிஏ ஓசி, எல்லாம் ஓசியில மக்கள் ஓட்டு போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு மக்களை ஓசி அப்படிங்கிறது. இது சிரிப்பு சிரிக்கிறது. சும்மா நீ எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சா நீ கேட்ட வேணா சொல்லணும் அப்படிங்கிறது. ஓட்டு போட்ட மட்டும் நீ கிழிச்சு தள்ளிடுவா. நீ கிழிச்சு தள்ளி லட்சம் தான் மக்கள் மூஞ்சில சேர்த்து வீசினா சகதி அடி இருந்தா இதுதான் சகதி. சாதா சகதி மாட்டு சாணி மனுஷ சாணி சேர்ந்து அடிக்கக்கூடிய பேச்சு. இந்த பேச்செல்லாம் இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வேற